இந்த பேனா தான் என்னை ஏவிஎம்முக்குள்ளே கொண்டு வந்தது. நான் என்னுடைய 17வது வயசில் எம்ஜிஆர் அவர்களால் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி 18 வயசில் மகாலட்சுமி மூவிஸ் செட்டியார் அவங்க சுப்பையா செட்டியார் என்னை ஏவிஎம் அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்கே வரும்போது எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் பிறந்தது சலோனில், அதனால் ஏவிஎம் அவங்கள பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. உள்ளே வந்த உடனே அவரை பார்த்த உடனே பெரிய ஒரு இவ்வளவு சாதனைகளை பண்ணவர் அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் கால் மேலே காலை போட்டுட்டு தான் உட்கார்ந்தேன். அவரை இப்போ என்னை பார்த்து கேட்ட கேள்வி, உங்கள் வயசு என்னன்னு கேட்டார். நான் 18ன்னு சொன்னேன். பார்த்தா தெரியலையே, இன்னும் சின்ன வயசு மாதிரி தெரியுதேன்னு சொன்னார். இல்லை 18 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, கதையெல்லாம் எழுதியிருக்கீங்க, படம்லாம் எழுதியிருக்கீங்க, எம்ஜிஆருக்கு எழுதிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன்னு கேட்டார். 2 மணி நேரம் ஒரு கதையை சொன்னேன். கதை சொன்னது, படம் எடுத்தது அதெல்லாம் வேற. ஆனால் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை அறியாமல் அந்த காலை நான் கீழே இறக்கி வச்சேன். அது நான் அவரை பார்த்தோன்னா அவருடைய தோற்றத்தினால எனக்கு ஏற்பட்ட ஒரு மரியாதையின் காரணமாக தான் நான் அப்படி செய்தேன். அந்த மரியாதையினுடைய அடுத்த வளர்ச்சி என்னன்னா, அது ரொம்ப ஒரு விதமான பாசத்தோட சேர்ந்தது. நான் சொன்னேன் இல்லையா, சிலோன்ல இருந்து வந்தேன்னு. எங்கள் அப்பா அம்மா என்னோட இங்கே இருக்கல, நான் எங்கள் அண்ணனோட தான், பெரியப்பாவோட தாத்தாவோட தான் இருந்தேன். அவரை நான் முதல் வார்த்தை கூப்பிட்டதே தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பச்சின்னு தான் கூப்பிட்டேன். அந்த அப்பச்சின்னு கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே காப்பாற்றிக்கிட்டு வர்றேன். உண்மையாகவே சொல்ல போனா, அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளைன்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்களோட நல்லா பழகியிருக்கேன். அப்பச்சின்னு சொல்லும்போது அவங்க சொந்த பிள்ளைங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே பாசத்தோடு தான் நான் அப்பச்சின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இந்த ஏவிஎம்ல வேலை செய்த எல்லா ஸ்டாஃபும் என்னை பார்த்து ஏவிஎம்மோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் பார்த்து ஏவிஎம்மோட செல்லப்பிள்ளை வர்றாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எழுதின முதல் படம் இங்கே அன்னையும் பிதாவும், அதுக்கப்புறம் சிட்டி செல்லலு, அதுக்கப்புறம் பழைய படங்கள், பல படங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன், அது வேற. ஆனால் ஒரு 18 வயசு இளைஞன் ஒரு படத்தை எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் ஒரு படம் எடுங்கோ அப்படின்னு சொன்னார். என்னால் நம்ப முடியலை. நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். படம் எடுக்கணும்னா நிறைய பணம் வேணும், அதுக்கெல்லாம் எங்கிட்ட வசதி இல்லை, எங்கிட்ட காசு இல்லை அப்படியெல்லாம் சொன்னேன். அப்போ அவர் என்ன கேட்டார், உங்ககிட்ட நான் காசு கேட்டேன்னா, நீங்கள் இங்கே உங்களுடைய பணத்தை 86,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு 14,000 ரூபா சேர்த்து 1 லட்சம் ஆக்கிடுங்க, மீதியெல்லாம் நான் தர்றேன்னு சொன்னார். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சொன்னதை நம்பி நான் உடனடியாக ஒரு படத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி ஒரு 14,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு படத்தை ஆரம்பித்தா முதல் படம் எனக்கு சுடரும் சூறாவளியும். அந்த படத்துக்கு ஏவிஎம் பேனரை கொடுத்தார். அதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, இதுவரைக்கும் அவர் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்த எந்த படத்துக்கும் ஏவிஎம் பேனரை, ஏவிஎம் எம்பளமை கொடுக்கல. நான் அந்த படத்தை எடுத்து முடிச்சு, டைரக்டர் புட்டண்ணா கனகல் டைரக்ட் பண்ணாங்க, அவருக்கு நான் சிஷ்யன் மாதிரி. அவரை வச்சு டைரக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பியை போட்ட போது காலையில் 5:30 மணிக்கு படத்தை பார்த்தார். 5:30 மணிக்கு படத்தை பார்த்துட்டு 7:30 மணிக்கு முடிஞ்சோன்னு வெளியே வந்தார். தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்தார். முதல்ல அவர் சொன்ன இது என்னன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகிக்கு முதல்ல ஒரு தனி கார்டு போடுங்கன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையாவே நாங்கள் படத்தை எடுத்தோம், படத்தை முடித்தோம், பார்த்தோம், இந்த எண்ணம் எங்களுக்கு தோணலை. ஆனால் அதில் நடிச்சிருந்தது ஜெயா, புதுமுகமாக அறிமுகப்படுத்தி இருந்தோம். அதை பார்த்துட்டு சொன்னார், முதல்ல ஒரு கார்டு தனியாக போடுங்கன்னு. அப்படியே நாங்கள் ஒரு கார்டு தனியாக போட்டோம், அறிமுக நாயகின்னு சொல்லி ஒரு கார்டு போட்டோம். அந்த அளவுக்கு முதல்ல படத்தை பார்த்து சொல்லிட்டு, படத்தை பற்றி பாராட்டிட்டு எங்கிட்ட சொன்னார், இந்த படத்தை நாமளே ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொன்னார். தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணோம். முதல்ல என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி ஏவிஎம்மோட மோனோகிராம் போடுங்கன்னு சொன்னார். ஸோ என்னுடைய முதல் படத்துக்கு ஏவிஎம்மோட மோனோகிராம் போடப்பட்டது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த அதிர்ஷ்டம் யாருக்குமே வராது. இந்த பாசம், முதல்ல செட்டியார்கிட்ட இருந்து வர்ற பாசம் இருக்கு பாருங்க, அது உண்மையாவே நான் அப்பச்சின்னு கூப்பிட்டா ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட என்ன பாசம் வைக்க முடியுமோ அந்த அளவு பாசம் அவர் வச்சிருந்தார். சாப்பிடும்போது நான் சாப்பிட்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிட்டா யாருமே என்ன தடுக்க மாட்டாங்க. நான் போயிட்டா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி டிஃபன் சாப்பிட வைப்பார். என்னால் மறக்க முடியலை. சமயத்தில் நினச்சி பார்த்தா என்னோட சொந்த தகப்பன் கூட எங்கிட்ட இவ்வளவு பாசமாக இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. அடுத்தது,
நான் அவங்க பிள்ளைங்க கிட்ட பழகினேன். இப்போ கூட நான் இங்கே வந்தேன்னு சொன்னால் அது சொல்லும்போது ஒரு உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு தான் இருக்குது. சரவணன் சாரோட பேசும்போது நான் என்னுடைய சொந்த சகோதரன்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நினைக்கிறேன். என் தாயார் 100 வயசில் இறந்த போது யாரையும் கேட்காம இவர் அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ இது எங்களுக்கு ஏற்பட்டது அப்பச்சியால் தான். அப்பச்சி 70 வருஷம் சினிமாவை மட்டும் வளர்த்தாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய பண்பு, அந்த பண்பு எப்படின்னா, உதாரணமாக கமலஹாசன் இப்போ வந்திருக்கிற நடிகர், அவருக்கு எவ்வளவோ பின்னாடி வந்தவர். ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து திரும்பி போனால் கூட கார் வரைக்கும் வந்து கார் கதவை திறந்து ஏற்றி அனுப்பிச்சு கும்பிட்டுட்டு போகிற பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. செட்டியார்கிட்ட இருந்து ஒரு நல்ல குணம், அந்த பண்பு. யார் வந்தாலும், எவ்வளவு சின்னவங்க வந்தாலும் எழுந்து நின்று ரிசீவ் பண்ணுறது, போகும்போது கார் வரைக்கும் வந்து கார் ஏற்றி அனுப்புறது. அப்புறம் பெரியவங்க சின்னவங்கிற வேறுபாடு கிடையாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது. ஒரு தடவை அவர் பெங்களூர் போயிருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக நான் பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, உங்களை பார்க்கல அப்பச்சி, எனக்கு பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு கேட்டோடனே கிளம்பி வான்னுட்டார். அடுத்த நாள் நான் போனேன். அந்த அப்பர் பேலஸ் ஆர்ச்சர்ட் ஹவுஸில் அங்கே அந்த பங்களாவில் அவர் தங்கியிருந்தார். அது செட்டியாரோட பங்களா. அங்கே தங்கியிருந்தார். என்ன 3 நாளோ 4 நாள் அங்கே தங்க வச்சு அவருடைய சாப்பிட்டு, அம்மா அப்பா அங்கே அப்பச்சியோட அங்கே இருந்தாங்க. அங்கேயே 4 நாள் அவங்களோட நான் தங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னால் நினச்சி பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், ஒரு பாசம், ஒரு பரிவு, தொழிலாளர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு, தொழிலாளர்கள் மேலே. அதாவது ராத்திரியில் 12 மணி 11 மணிக்கு வருவார். ஃப்ளோருக்குள்ளே நுழைஞ்சு மேலே பார்ப்பார். யாராவது தூங்கிட்டு இருந்தா, அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கா, அப்போ இறக்குன்னுவாங்க. அவர் வந்து நிற்கிறது தெரியாது, இருட்டில் நிற்பார். உள்ள கூப்பிட்டு அந்த நாள்ல இருந்து ஒரு நாள் அப்படி நடந்த நிகழ்ச்சியில இருந்து வேலை செய்கிற லைட் பாய்ஸ்க்கெல்லாம் ராத்திரியில் டீயும் பண்ணும், ஹார்லிக்ஸும் பண்ணும் கொடுக்க வச்சார். இது எந்த முதலாளிகிட்டையும் இருந்ததில்லை. அப்படி ஒரு அன்பான ஒரு நல்ல முதலாளி. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பிக்கை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்வார். எனக்கு அப்படித்தான் அவர் செய்தார். இன்னைக்கு நான் வீடு வசதி, தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு, வசதியாக வாழ்றேன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், அது ஏவிஎம்மால தான் அது நடந்தது. எம்ஜிஆர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி திரைக்கு கொண்டு வந்திருந்தாலும் ஏவிஎம் கிட்ட தான் நான் 50 படம் சொந்தமாக தயாரிச்சிருக்கேன். 50 படங்கள் தயாரித்த ஒரு தயாரிப்பாளரை இப்போ பார்க்குறது ஒரு வெரி ஃபியூ தான் இருக்காங்க. ஆனால் நான் தயாரிச்சிருக்கேன்னா அந்த தயாரிக்கிற யுக்தியை எனக்கு சொல்லி கொடுத்தவர் ஏவிஎம் அவர்கள் தான். தானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டு இன்னொரு இளைஞனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படித்தான் படம் எடுக்கணும், பட்ஜெட்ல எடுக்கணும், செலவு பண்ணால் அது திரையில தெரியணும், திரையில தெரிஞ்சா மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுமுகங்கள் திறமை எங்கே இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த கெப்பாசிட்டி செட்டியார்கிட்ட இருந்துச்சு, அப்பச்சி அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த திறமையை கண்டுபிடிச்சு தான் பல திறமைசாலிகளை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காரு. பேரறிஞர் அண்ணா ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் சொன்னார், நானும் அவர்கிட்ட பழகின போது கேட்டிருக்கேன். வட இந்தியாவில் ஒரு தியேட்டருக்குள்ளே போய் உட்கார்ந்து அவர் படம் பார்க்க போயிருக்கார். அப்போ ஒரு படம் ஏவிஎம் எம்பளம்ல திரையில் ஓடுது. அதை பார்த்து வட இந்தியர்கள் கைதட்டி இருக்காங்க. இதை அண்ணா பார்த்து பெருமைப்பட்டிருக்கார். அதை இங்கே வந்து சொன்னார், மேடையில் பேசியிருக்கார். அந்த அளவுக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஊர்களிலேயுமே ஏவிஎம் படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லா மொழிகளிலையும் படம் எடுத்து ஒரு சாதனையை பண்ணி 70 வருஷங்களா நின்றுகிட்டு இருக்கிற இந்தியாவில் நான் நினைக்கிறேன் சாந்தாராம் சாரோட ஒரு கம்பெனி இருக்கு. அது இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் இதுதான் ஒரே கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 70 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை சரவணன் சார், குமரன் சார், பாலு சார் இவங்க படங்கள் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை சரவணன் சாரோட பொண்ணுங்க இப்ப படம் எடுத்தாங்க. இப்ப நிறைய சீரியல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது வேரடி வேறா தொடர்ந்து அடுத்த தலைமுறைகள் அவங்க கிட்ட இருக்கிற பழக்கங்கள், அப்பச்சிக்கிட்ட என்ன பழக்கம் இருக்கோ அத்தனை பிள்ளைங்க கிட்டையும் அதே பழக்கம் இருக்கு, அதே அரவணைப்பு, அதே மரியாதை. இப்ப கூட சரவணன் சாரை பாருங்க, இப்ப இங்க சொல்றதுனால எனக்கு ஒண்ணு வரப்போறது இல்லை, பட் உண்மையா சொல்றேன், அந்த கையை கட்டிக்கிட்டு நிக்கிற பண்பு, அந்த மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாருக்கிட்டையும் அதுதான். குமரன் சார்கிட்டையும் அது இருக்கு, பாலு சார்கிட்ட இருக்கு. வரவங்களை மதிச்சு பேசுறது, அன்பு காட்டுறது, படம் எடுக்கும் போது அந்த தொழில காட்டுற அக்கறை அப்படியே அப்பச்சிக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ அவர் கத்து கொடுத்திருக்காரு. ஏவிஎம் அவர்கள் ஒரு பெரிய ஆல விருட்சம்.
அவர் கலைத்துறைக்கு, அதிலும் தமிழ் திரையுலகத்துக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் நிச்சயமா மறக்க முடியாது, மறைக்க முடியாது. அது காலம் காலமாக வாழும். அவருடைய தலைமுறையினர் அதை இன்னும் கொண்டு செல்வார்கள். 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஏவிஎம் ஸ்தாபனம் இன்னைக்கு 70 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அப்பச்சி செய்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 பிள்ளைங்க படங்கள் எடுத்தாங்க, நல்ல வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குஹன் சாரும் சேர்ந்து, சரவணன் சாரோட சன் குஹன் சாரும் சேர்ந்து படங்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த குஹன் சாரோட டாட்டர் சரவணன் சாரோட பேத்திங்க அருணா குஹன், அபர்ணா குஹன், இவங்க யூடியூபுக்காக இப்போ படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது 70 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு, எத்தனையோ தலைமுறைகளுக்கு போக வேண்டிய ஸ்தாபனமாக இருக்கு. அந்த அளவுக்கு உழைப்பு முதல்லயே செட்டியார் அவங்க அப்பச்சி போட்டிருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நான் அப்பச்சியோட ஆரம்பிச்சேன், சுடரும் சூறாவளியும், அதுக்கப்புறம் ராஜபாட்டாங்குதிரை. இப்ப எனக்கு இது 50வது வருஷம். இந்த 50வது வருஷத்துல அதே ஏவிஎம் ஸ்தாபனத்தோட சேர்ந்து நானும் ஒரு படம் தயாரிக்கிறதா இருக்கேன். அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு சரவணன் சார், நான் செய்யறதா இருக்கேன். அதே மாதிரி இப்ப அடுத்த தலைமுறை, அவங்களுடைய இளையவர்கள் 3வது தலைமுறை 4வது தலைமுறை கூட படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படங்கள் நிச்சயமா முன்ன வந்த படங்களை விட வெற்றிகள், இன்னும் விருதுகள் குவிக்க வேண்டும் என்று நான் உண்மையா வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாம இது 70 வருஷம் அல்ல, இது 170 வருஷத்தை தாண்டி இன்னும் ஓஹோன்னு போகணும். இன்னும் பல புதியவர்களை கலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், பல வெற்றிகளை குவிக்க வேண்டும், பல இளைஞர்கள் வர வேண்டும். இந்த தமிழ்நாட்டினுடைய திரையுலகுக்கு ஒரு முதுகெலும்பா ஏவிஎம் இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம்.